வெல்கம் டு சேனல் தமிழ் குக்கிங். நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கூழோட முக்கியம் நிறையா போட்டுட்டேன். சாதம் நம்ம நைட்டே சாதம் அடித்து மீஞ்சி போன சாதத்தில் தண்ணி ஊற்றி வைப்போமா, அந்த சாதத்தில் நம்ம இப்போ கிள்ளு உடவு பார்த்துடலாம். வாங்க இப்போ வீடியோவில் போயிடலாம். புங்கரிசி தான், ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். ரேஷன் அரிசி நம்ம இட்லி அரிசி எடுத்துருக்கேன். இட்லி அரிசி எடுத்து இது ஊரெல்லாம் வைக்க வேணாம், இப்போ நான் வடித்து தான் எடுக்க போகிறேன். இதை வடித்து எடுத்துகிட்டு இப்போ நான் பகலில் தான் இப்போ மதியானம் தான் வடிக்கிறேன். இதை வடித்து நல்லா ஆற விட்டுட்டு நம்ம எப்போதும் போல் சாதத்துக்கெல்லாம் நைட்டு தண்ணி ஊற்றி வைப்போம்ல, அந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருவோம். தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் அள்ளி போட்டு நம்ம எதில் கிரைண்டரில் வேணாலும் அள்ளி போட்டு அரைச்சிக்கலாம், மிக்சியில் வேணாலும் எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இதை வடிச்சிட்டு நான் அப்புறமா என்னென்ன செய்யணும்னு காமிக்கிறேன். வடித்து நல்லா ஆற விட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவோம். குண்டு அரிசி தான், இட்லி அரிசி தான் எடுத்துருக்கேன். இப்போ நல்லா கழுவிட்டேன். நல்லா ஒரு 10 கழுவு கழுவிட்டு வச்சுருக்கேன். இதை போய் இப்போ உழவை காஞ்சிக்கிட்டு இருக்கு. நல்லா உழை காஞ்சிக்கிட்டு இருக்கிறது அந்த தண்ணியில் போட்டுடலாம். வாங்க, இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டு போட்டுடலாம். சாதம் வடிக்கிறது மாதிரி தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சாதம் வடிப்போம்ல, அந்த மாதிரி வடித்து எடுத்துக்க வேண்டியதான். வடித்து எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுக்க வேண்டியதான். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் நான் இந்த மெத்தட்லாம் சொல்லி காமிக்கிறேன். கிள்ளு வத்தல்னா நம்ம கூழு காய்ச்சும் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு சோம்பு இதெல்லாம் போட்டு கிள்ளி வைப்பாங்க. இது வந்து நம்ம சாதம் வடித்து கிண்டுறது, கிள்ளி வைக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பழையதெல்லாம் மிஞ்சிட்டுனா கொஞ்சம் பழையது மிஞ்சிட்டுனாலும் கிள்ளி வைப்பாங்க. அந்த மாதிரி இது இப்போ நம்ம சாதம் வடித்து அந்த வடம் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம கூழ் காய்ச்சிக்கின்றதோட இந்த மாதிரி சாதம் வடித்து பழையதில் கிள்ளி வத்தல் போட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பக்கடா சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். நான் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ சாதம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை தூக்கி வச்சு நம்ம வடிச்சிடலாம். வடிச்சிட்டு நான் சாயந்தரம் நைட்டு தான் தண்ணி ஊற்றுவேன் படுக்க போயில. அப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. சாதம் பாருங்கள், சாதம் வடித்து ஆற வச்சோமா, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம். நல்லா நிறையா ஊற்றி வைக்கணும். கொஞ்சமாக ஊற்றி வச்சிங்கன்னா ஒரு மாதிரி சாதம் நொதன்னு போயிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றி ஒரு கரண்டியை விட்டு நல்லா கலக்கி விட்டு வச்சுருங்க. இங்கே பாருங்கள், பழைய தண்ணி ஊற்றி வச்சோம்மா, நம்ம சாதம் வச்சு தண்ணி ஊற்றி வச்சோம்ல, இதை இப்போ நல்லா ஒரு தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டு இப்போ இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்குவோம். நான் கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். கொஞ்சம் நிறையா இருக்குது, அதனால நான் கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் போட்டு வேணாலும் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 10 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. நான் ஒரு 10 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாயே போட்டுக்கலாம். போட்டு நம்ம கிட்டே நின்று தான் தள்ளி விட்டு எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான் அரைப்பட்டு போயிடும். போது போட்டு விட்டுருவோம். இப்போ நான் அரைச்சி எடுத்தோம்னா கொஞ்சமாக போயிடும். நான் காமிக்கிறேன் இருங்க. அதிகமாக போட்டு சுட்டாதுன்னு நினைக்காம போட்டு ஒரே சுற்றிடலாம். 2 நிமிஷம் தான் அரைச்சிடலாம். பழைய தானே அது, சாப்பிட்டா தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம கிட்டே நின்று தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு அள்ளி போட்டுக்கோங்க. கிட்டே நின்று அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை போட்டு நம்ம இப்போ அள்ளிடலாம். இங்கே பாருங்க, இப்படி அரைப்பட்டு போச்சு. இது போதும். மிளகாயெல்லாம் அரைப்பட்டு போச்சு. இப்போ நம்ம அள்ளி இதுக்கு மேற்கொண்டு என்னென்ன ஜாமான் சேர்க்கணுமோ சேர்த்து கிள்ளி வச்சிடலாம். இது வந்து இப்போ பழையது நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோமா, இப்போ அது கொஞ்சம் நம்ம தேவையான பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்குவோம். பெருங்காயத்தூள் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் தான் இருக்கும், எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இதே இதில் போட்டுக்கலாம். நல்லா உடச்சி விட்டு அதில் போட்டு நல்லா போட்டு பிணைஞ்சி விட்டுருவோம். இஞ்சி பாருங்கள், இஞ்சி நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி இது வந்து சோம்பும் பூண்டும் அம்மியில் வச்சு நுணுக்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அதில் போட்டுக்குவோம். கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் கருவேப்பிலை ஒன்றையும் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கணும். நைஸாக அரிஞ்சிட்டு போட்டுக்கணும். இதை நல்லா அப்படி கிள்ளிவிட்டு போட்டுக்கலாம். நல்லா உடச்சி விட்டு நல்லா உப்பெல்லாம் நல்லா சேர்றது மாதிரி எல்லா மாவுலேயும் நல்லா கலரி விட்டாச்சு. இப்போ நம்ம துணியை விரித்து போட்டு வேஸ்ட்டியை விரித்து போட்டு கிள்ளி வச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி துணியை விரித்து போட்டு துணியை நல்லா நினச்சிட்டு புழிஞ்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து கிள்ளி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். அழகாக பந்து மாதிரி விழுவும். அப்போ எல்லாத்தையும் கிள்ளி வச்சுக்கிட்டு காமிக்கிறேன். சூப்பரான வெங்காய வடவம், வெங்காய கிள்ளு வத்தல், வெங்காய வடம்னு சொல்லுவாங்க, வெள்ளங்காயம் கிள்ளு வத்தல்னு சொல்லுவாங்க. இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் அதிகமாகவே சாதம் வடித்து தண்ணி ஊற்றி வச்சுருந்து செய்கிறேன். இது வந்து ரச சாதம், சாம்பார் சாதம்,
பழைய சாதம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சுத்தமாக கிள்ளி வச்சுட்டேன். இது கம்ப்ளீட்டாக இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் காய்ஞ்சதுன்னா நல்லா காஞ்சி போயிடும். நல்லா தான் வெயில் அடிக்குதா, காய விட்டு நான் பொரித்து காமிக்கிறேன். எனக்கு வெங்காயம் வடகம் போட்டோமா, வெங்காயம் போட்டு கிள்ளி வச்சோமா, அதை பயன்படுத்தி தண்ணி தெளித்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா இதுவும் நம்ம கையால் எடுக்க வேண்டியதில்லை. இப்படி எடுத்து நல்லா தண்ணி தெளிச்சிருக்கீங்கன்னா இப்படி உதறினீங்கன்னா அது கொட்டி போயிடும். நம்ம அந்த நீட்டாக வச்சுற ஒன்றி தான் கொஞ்சம் எடுக்கணும். அதுவுமே தண்ணி தெளித்து உதறினா கொட்டி போயிடும். அவ்வளோதான், கொண்டு போய் காய வச்சிடலாம். பழையத்தில் கிள்ளி வடகம் போட்டோம்ல, இப்போ பாருங்கள் நான் காய வச்சு அள்ளி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பொரிச்சு போடலாம் வாங்க. இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு, எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றி பொரிக்கணும். பொரிச்சு எடுத்துக்குவோம். சூப்பராக அருமையாக இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், பழையது இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டுக்கோங்க. இது பாருங்க, இது கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வச்சு பொரிச்சு எடுத்துக்கீங்க. அவ்வளோதான், கிள்ளி வடகம் போட்டோமா, பழையத்தில் கிள்ளி வடகம் போட்டோமா, போட்டு எடுத்தாச்சு, பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பராகவே வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.